கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். தமிழகத்தினுடைய சூழல், பொருளாதாரம், அரசியல், பண்பாடு அதையெல்லாம் கடந்து உண்மையில் தமிழகத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? இந்த 4 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, அதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சி, எடை தூக்கி பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். திரு ஜெயராஜ், பாலு அவர்கள் வைத்த அந்த கேள்வி, ஏன்னா நீங்க ஒரு கேள்வியை அதிமுக மீது வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு அவர் ஒரு கேள்வியை வைக்கிறார். இது தமிழ்நாடு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பற்றி பிஸ்னஸ் ஸ்டார்ட் இந்தியாவில் ஒரு வந்திருக்கிற ஒரு கட்டுரை. அதில் அவர்கள் சுட்டிக்காட்டுவது, நான் சொல்ல, பாலுவுக்கும் சேர்த்து சொல்கிறேன். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதே போல் தமிழ்நாட்டில் 6 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் உருவாக்கப்பட்டது கலைஞரோட ஆட்சியில், திமுகவினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில். இதுல குறிப்பா இருங்காட்டை இருக்கு பாருங்க, அங்க நம்ம சென்னையை ஒட்டி இருக்கிற இடத்துல, அதுல மட்டும் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் உருவாக்குன உடனே 16 தொழிற்சாலை, அதுல 4 தொழிற்சாலை வெளியிலிருந்து வந்துச்சு. இப்பொழுது நாங்க என்ன கேட்கிறோம், எங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீர்களே, இவ்வளவு திட்டங்களை நாங்கள் செஞ்சிருக்கிறோமே, 5 ஆண்டுகளில் ஒரு அரசு என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறோம். உரிய ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 4 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தோம். 5 லட்சம் 4 லட்சத்தினுடைய 28,000 பேர். என்கிட்ட புள்ளி வரம் இருக்கு. அவர் ஒரு ரவுண்ட் ஃபிகருக்காக 5 லட்சம் சொல்லிருக்காரு. நான் கேக்குறேன், நோக்கியா திமுக காரணம். நோக்கியா மூடுறதுக்கு யார் காரணம்? கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்தோம். நாங்க கொண்டு வந்தோம். மூடப்பட்ட போது இருங்க சார், ஒண்ணு இல்ல, போர்டு 2வது யூனிட் நாங்க உருவாக்கணும். இன்னைக்கு உதிரி பாகங்கள் தொடங்குகிற தொழிற்சாலை முதலில் தமிழ்நாட்டிற்கு உருவாக்கியது கலைஞர் அரசு தான். உதிரி பாகங்கள் எங்கேயுமே கிடையாது. கார் ஏற்றுமதி இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்னைக்கு ஹார்பர்ல இருக்கிற ஏற்றுமதியில நீங்க எடுத்து பாருங்க. ஒண்ணும் இல்ல, ஹார்பர் ஏற்றுமதியில திமுக ஆட்சியில இப்பயான்னு கேளுங்க, ஹார்பரினுடைய ஏற்றுமதி நின்னு போச்சு. திரு மாஃபா பாண்டியராஜன் அவர் கேட்ட நம்ம ஸ்பெசிபிக்கான கேள்வியில அவர் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க 36,000 கோடிக்கு 31 புரிந்துணர்வு எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, ஒரு தொழிற்சாலையாவது நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஒருவருக்காவது வேலை கொடுத்திருக்கிறீர்களா? நான் சவால் விடுகிறேன். ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 5 வருஷத்துக்கு அது பதில் சொல்லுங்க. பாருங்க, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய தொழில் விருத்தியில அடிப்படை வகிக்கிறது தொழிற்கொத்துக்கள், அதாவது கிளஸ்டர்ஸ். கிளஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 54 கிளஸ்டர் இயங்கிட்டு இருக்கு தமிழகத்துல. அந்த கிளஸ்டர்ஸ் உருவாக்குனதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் உருவாக்கியது 36 கிளஸ்டர்ஸ். நீங்க இன்னைக்கு எடுத்து பாத்துக்கங்க. அது தீப்பெட்டி சார்ந்த இந்த 4 ஆண்டு காட்சி, இந்த 4 ஆண்டு காட்சிகள் என்ன தமிழ்ல சொல்லுங்களேன். தொழிற்கொத்துங்க. இப்போ தொழில் பூங்கா நடத்துறோம். இப்போ சிவாஜி தீப்பெட்டி தொழில் இருக்குன்னா அந்த தீப்பெட்டி தொழிலை மேம்படுத்துறதுக்காக அந்தந்த இடங்கள்ல ஒரு தொழிற்கொத்து, ஒரு கொத்தா நான் கேள்வி வாங்க, நீங்க சொல்றீங்க, நீங்க இதுல ரொம்ப ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர்னால கேக்குறேன். இதுல அதிமுகவோட பாலிசி எங்க வந்ததுன்னு கேக்குறேன். அப்படி ஒரு திட்டத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்களா, அல்ல அது அதாக நடந்ததா? நீங்க அத கிரெடிட் எடுக்கிறீங்க. அதெல்லாம் இது நடந்துராது. இங்க பாருங்க, என்ன பாலிசியில நீங்க கொண்டு வந்தீங்க? சார் சொன்ன விஷயம் கூட, ஃபோர்டு 2வது யூனிட் நான் கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. இந்த தமிழகத்துல மிகப்பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறதுக்கு அடித்தளம் வகுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 1991 முதல்ல அவங்க 2001 அதுக்கப்புறம் வந்தாங்க. முதல்ல 1991, 2001. ஒவ்வொரு முறையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பெடுத்தப்போ ஒரு புதுத்துறை உருவாயிருக்கு. இது 91 உங்களுக்கு ஆட்டோ இண்டஸ்ட்ரி, ஆட்டோ காம்பனன்ட் இண்டஸ்ட்ரினா ஆர் வெங்கட்ராமன் காலத்துல இந்த 4 ஆண்டு காலத்துல பாருங்க, இந்த 4 ஆண்டு காலத்துல நடந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா இப்ப சென்குபெனே சார் சென்குபெனே சொல்றாரு. சென்குபென்ல முதல்ல வந்தது, அதுல ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டும் நான் என் கையால பண்ணது. 226 பேர் முதல்ல ரெக்ரூட் பண்ணி ஆரம்பிச்சாங்க. செகண்ட் ஃபேஸ் அவங்க எக்ஸ்பான்ஷன்ல தான் உண்மையிலான அதிகமான ஒரு 1000 பேருக்கு மேல பொறுப்பெடுத்து வந்தது. அது நடந்தது கடந்த 4 வருடங்கள். செங்குபேனுடைய உண்மையான எக்ஸ்பான்ஷன் நடந்தது அந்த காலகட்டத்தில். அதே போல் ஆட்டோல இப்ப அதுக்கப்புறம் வந்த நிறுவனங்கள், முதல்ல ஃபோர்டு ஹியூண்டையும் அம்மாவோட முயற்சியால வந்ததுதான். இதை யாரும் மறுக்க முடியாது. அதுக்கு அடுத்து இங்க பாருங்க, அதுக்கு அடுத்து இப்ப வந்த எக்ஸ்பான்ஷன் பெரிய அளவுல எக்ஸ்பான்ஷன் நகர்த்தலாம், வேகமாகவே நகர்த்தலாம். திருபாக்கியம், இந்த இடத்துல இந்த வேலை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது, நாங்க தான் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம் அப்படின்ற இந்த 2 அரசுகள் பேசுறாங்கல்ல, இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது இந்த அவர் சொன்ன அந்த எஸ்இசெட்டும் சரி, சார் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கிளஸ்டர், இவர் சொல்லியிருக்கக்கூடிய தொழில் பூங்கான்ற விஷயம், தொழில் சொல்லக்கூடிய 2ம் சரி, நீங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. எஸ்இசெட்லேயே அவர் சொல்லுவது தமிழ்நாட்டில் உருவான எஸ்இசெட்ல சரிபாதிக்கு மேல செயல்படலை.
இந்தியாவுடைய நிலைமையா தான். நீங்க திமுக கொண்டு வந்ததையும் சேர்த்து திமுக சொல்றீங்க. நிலத்தை மொத்தம் சேர்த்து தான் சொல்றீங்க. நீங்க இந்த எஸ்இசெட் ஃபெயிலியர். நீங்க நில கையகப்படுத்தக்கூடிய சட்டத்தை வருகிற பொழுதே நீங்க இந்தியாவினுடைய ஆடிட்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காரு, எஸ்இசெட் என்பது அநேகமா அதனுடைய நோக்கம் எதுவுமே நிறைவேறவில்லை. அது இல்ல தப்பு இல்ல அடுத்த ஆட்சி வந்து பராமரிக்கல. இல்ல அதனால வந்து பிரச்சனை தான் இது. அதாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா இது வந்து ஃபெயிலியர். இது எந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கவில்லை. சில கம்பெனிகள் 1-2 கம்பெனிகள் என்பது தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. அது அதிகமாயிருக்கு. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி வாங்கும் சக்தி குறைந்திருக்கிறது. இன்னைக்கு பர்ச்சேசிங் பவர் குறைந்திருப்பதனால தான் இவ்வளவு நெருக்கடிகள் என்பது உருவாகி இருக்கிறது. நீங்க பணப்புழக்கம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது இந்த விஷயமும் சேர்ந்து இருக்கிறது. மூன்றாவது நான் என்ன கேட்கிறேன்னா, விவசாயம் தமிழ்நாட்டில் விவசாயம் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்கள் குறைந்திருக்கிறது. விவசாயிகள் நிலங்களிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். அப்ப நீங்க எப்படி வருமானம் வரும்? இவங்க இது வந்து மத்திய அரசாங்கத்தோடு சார்ந்த ஒரு விஷயம். 2 அரசுகளுமே அதிமுகவும் திமுகவும் இருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் விவசாய வளர்ச்சிக்காக எதை செய்தார்கள்? நான் இந்த கேள்வியை நான் திரு பாலு அவர்களுக்கு வைக்கிறேன். ஏன்னா விவசாயம் சார்ந்தே நீங்க உங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையில எல்லாம் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசுறப்ப வந்து நிலம் இதை வந்து கையகப்படுத்துகிற மசோதா வர்றதுக்கு முன்னாடியே நிலத்தை விற்பதற்கு கூட விவசாயிகள் தயாரா இல்லை, ஏன்னா வாங்குறதுக்கு யாருமே இல்லை, விவசாயம் ரொம்ப மோசமா போச்சு அப்படின்னு அதிமுகவின் மீது ஒரு குற்றச்சாட்டு. இதை வந்து நீங்க இந்த அரசினுடைய செயல்பாடையும் பார்க்கலாம். கடந்த திமுக அரசு நம்ம ஆளா பார்க்காம 2 அரசுகளா பார்த்து சொல்லுங்க. இல்ல நிச்சயமா நான் ஆளா பார்க்கல. மீண்டும் அதே தான் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு. அதுதான் நான் வந்து ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்றேன். ஏன்னா விவசாயம் இந்த விவசாயத்துல நிலமில்லாத தினக்கூலிகள் பீகாரை விட மோசமா இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்குன்னா அது தமிழ்நாடு தான். 56% பேர் நிலம் கிடையாது, தினக்கூலிகள் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அதே பேர் 5000 ரூபாய்க்கு குறைவான வருவாய் உள்ளவர்கள் 78.08% பேர் குடும்பத்தினர் தமிழ்நாட்டில் 5000 ரூபாய்க்கு குறைவான வருவாயில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து வேலை வாய்ப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா 92% பேர் தமிழ்நாட்டில் நிரந்தர வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சி எங்கள் ஆட்சி என்பது அல்ல. இவர்கள் இருவருக்குமே ஒரு தொலைநோக்கு பார்வை என்பது முன்னேற்றத்திற்கான குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். இந்த இடத்துல தான் வந்து நிலமில்லா ஏழைகளுக்கு நிலங்கள் தரணும், நீங்க நிலைமை இல்ல இவ்வளவு பேருக்கு இல்ல அப்படின்றப்ப திமுகவினுடைய அந்த திட்டம் வந்து பயனளிக்கலன்னு சொல்றீங்களா? அந்த திட்டம் அளித்திருந்தால் இந்த முடிவு வந்திருக்காது. என்ன பண்ணோம், கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தது போல கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் கொண்டு வந்தோம். 1 லட்சம் பேருக்கு மேல வந்து கொடுத்தோம். 12000 பேருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துட்டோம். 1 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். விவசாயத்தில் எதுவும் செய்யலன்னு அண்ணன் பாலு சொல்றாரு. 7000 கோடி, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, பாமகவோ அதிமுக யார் வாங்கி வச்சாலும் நீங்க வாங்கின கடன் தள்ளுபடி பண்ணார் கலைஞர் ஒரே கையெழுத்துல. அதுதான் சாதனை. ஒரே ஒரு கேள்வி, விவசாயினுடைய கண்ணீரை துடைப்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விவசாயத்தை வளர்த்தெடுப்பதில்லை. ஏன்னா விவசாயிகளினுடைய நிலங்கள் குறைஞ்சிட்டே போகுது இல்ல. இது வந்து ஒரு ஆட்சியோ ஒரு கட்சியோ நீங்கள் குறை சொல்ல முடியாது. இதுல இது ஒரு உலகளாவிய பிரச்சனை. இங்க இருக்கிறது இதைத்தான் ஒரு விவாதம் எதிர்பார்க்கிறது. ரொம்ப நல்ல கட்டத்துக்கே வந்திருக்கு. திரு மாஃபா பண்டியராஜன் அதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா அவர் பேசுறாரு. அவர் பொத்தாம்பொதுவா பேசல. உரத்தட்டுப்பாடு, கூட்டுறவு கடன் கிடைக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு திமுக ஆட்சியில் இருந்த போதும் வைக்கப்பட்டது. உரம் கிடைக்கல, அதை நான் ஜெயராஜிடம் பேசுகிறேன். ஆனால் உங்கள்கிட்ட அவ்வளவு உறுப்பினர்கள்லாம் இருக்கிற போதும் உரத்தட்டுப்பாடு, கூட்டுறவு கடன் கிடைக்கல, மானியம் இல்லை, இதெல்லாம் உங்கள் மீது நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. விவசாயத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து தமிழகத்தில் கடந்த 4 வருடங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னா 122.86 லட்சம் மெட்ரிக் டன் வந்து உணவு உற்பத்தி சாதனை இது வரைக்கும் தமிழகத்தில் செய்ததே கிடையாது. திமுக அரசாங்கத்தில் 70 லட்சம் மெட்ரிக் டன்னை தாண்டினது கிடையாது. முதல் வாட்டி 100 லட்சம் மெட்ரிக் டன் தாண்டியது அம்மாவோட முதல் ஆண்டு அரசாங்கத்தில். இதே மாதிரி இப்போ சென்ற வருடம் வந்து 122.86 லட்சம் மெட்ரிக் டன் உணவு உற்பத்தி தமிழகம் ஜெனரேட் பண்ணியிருக்கு. இது வந்து
இரண்டாவது மூன்றாவது வருடங்கள்ல மிகப்பெரிய வறட்சி இருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த வறட்சி நிவாரணம் வழங்கிய முதல் அரசாங்கம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்க பாருங்க, விவசாயிகளுடைய நிலை இன்னும் முன்னேற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் வந்து அந்த கூட்டுறவு என்பதே வந்து சிறுமைப்பட்டு போன காலம் கடந்த 5 ஆண்டு திமுக அரசாங்கத்துல. இப்ப இந்த 4 வருடங்கள்ல எத்தனை கூட்டுறவு இயக்கங்கள் முன்னேறி இருக்கிறது நீங்க நேயர்களுக்கு வெளிப்படையாக தெரியட்டும், பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு இந்த விவசாயம் மெட்ரிக் டன் கூடி இருக்கு. அது விவசாயினுடைய உற்பத்தி திறன், அவனுடைய உழைப்பை சார்ந்து. இதுல அரசினுடைய பங்கு, நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், என்ன பங்கு அதை ஸ்பெசிபிக்கா சொல்லலாம், என்ன பங்கு செய்து? லோனை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு இவங்க எடுத்த அந்த ஸ்டெப் 1000 கோடிகளை தள்ளுபடி பண்றது அப்படின்றது ஒரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச் வந்து அவனுக்கு எந்த டயத்துல என்ன கிடைக்கணுமோ அதை வந்து பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் அது கிடைக்கலன்றது தான் திமுக தற்கொலை பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, ஏழு விவசாயிகள் யாரு பண்ணாங்க? இந்த ஆட்சியில பண்ணாங்க. திரு ஜெயராஜ் என்ன சொல்றாங்க? ஏழு பேர் தற்கொலை பண்ணாங்க. இல்ல சொல்லுங்க. துவக்கத்தில் சொன்ன அந்த கருத்தின் காரணமாக திரு பாலு அவர்களுக்கு நேரம் கொடுக்கணும். திரு பாலு துவக்கத்துல சொன்ன கருத்தின் காரணமா நான் அமைதியா இருக்கேன். நீங்க மீண்டும் அதிமுக லாவணி சண்டையை நிறுத்துங்க. வேண்டாம் நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய தற்போதைய நிலை, எல்லோருக்கும் வேலை இருக்கிறதா? எல்லோரும் 3 வேளை நன்றாக உண்கிறார்களா? அவர்கள் உறங்குகிறார்களா? தொழில் வளம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்க? நான் முடிச்சிடறேன். விவசாயி மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இருக்கிறானா? செய்த விவசாயத்திற்கான கூலியை, அதற்கான பலனை விவசாயி பெறுகிறார். மாஃபா பாண்டியராஜன் சொல்றார், உற்பத்தி பெருகி இருக்கு. இல்ல நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய யதார்த்தத்தை இன்னைக்கு பல லட்சம் பேர் இந்த விவாதத்தை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, என்னங்க பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்காங்க, நம்ம நிலைமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்காங்க என்றுதான் சொல்வார்களே ஒழிய, தமிழ்நாடு தொழில்துறையில், விவசாயத்தில், வேலை வாய்ப்பில் முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் யதார்த்தத்துக்கு விரோதமாக நாம் மீண்டும் சொல்றேன். இந்த அண்ணன் சொல்ற இந்த புள்ளி விவரங்கள், உற்பத்தி, இது எல்லாமே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இதை நாம் இத்தனை, ஆனால் நேரடியாக தனிநபருடைய ஆதாயம் எப்படி என்று எடுத்துக்கொண்டால் அதை பற்றி தான் இந்த அரசு சிந்திப்பதில்லை. நான் சொல்றேன், ஒரு திட்டமிட்டு அனைவருக்கும் சென்றடையக்கூடிய ஒரு பொருளாதாரம் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு தொழில் வளம் வருது, 46,000 கோடிக்கு வருதுன்னா 5 நிறுவனங்கள் மட்டும் வருது. அந்த 5 நிறுவனங்கள் எத்தனை காலத்திற்கு வரி அவர்களுக்கு சலுகை இருக்கிறதோ அது வரையில் இங்கே வருவது, வெளியில இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்வது, உற்பத்தி செய்வது, லாபத்தை பெருக்குவது, கம்பெனியை மூடுவது, இந்த நிலைப்பாடு என்பது ஒரு முன்னேற்றத்திற்கான அரசியல் அல்ல. இதுதான் நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன். இல்ல 4 ஆண்டுகள் முடியுது, இப்போ ஜெயலலிதா ஆட்சி சரியில்லை என்று சொல்லுகிறார். இதுதான் அரசியல். ஏன்னா 4 ஆண்டு வரை அமைதியா இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும் நாங்கள் பட்ஜெட் போடுறோம், விவசாயத்திற்கு பட்ஜெட் போடுறோம், தொடர்ந்து பேசலாம், கேட்கிறோம். ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டுகள் என்ன செய்தார்? இல்ல அவங்க போராட்டம் நடத்தி இருக்காங்க. திரு ஜெயராஜ் நடத்தி இருக்காங்க, அது ரெக்கார்ட்லயும் இருக்கு. இல்ல திரு ஜெயராஜ், திரு ஜெயராஜ் நகராட்சி வேண்டாம் பர்சனல் வேண்டாம். திரு ஜெயராஜ் வேண்டாம். திரு ஜெயராஜ், நம்ம ஒரு தேர்தல்ல வெற்றி பெறுவது அப்படின்றது ஒரு விவாதத்தின் தன்மையாக அது இருக்காது. அது இல்ல வெற்றி என்பது வேறுங்க, வெற்றி என்பது வேற. நீங்கள் பேசுவது திரு ஜெயராஜ், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி, திருபாலா அமைதியா இருந்தீங்கன்னா ஜெயராஜ் நான் ஒன்று கேட்பேன். இல்ல வேண்டாம், நான் என்னுடைய கேள்வி இல்ல நான் கேட்பேன். திரு ஜெயராஜ் ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்ப கூட இவர் வக்கீல் இல்ல, திராணி இல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டு போட்டோம். நீ முதலமைச்சர் வேட்பாளரை நீங்க அறிவிங்க. திசை மாறிவிட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் இந்த விவாதத்திற்குள்ளே வரலாம், பொறுத்திருங்கள்.